எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்வஸ்திகா. இப்போ நடந்த குரூப் 2A தேர்வில் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் போஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய முதல் வெற்றி. நான் 2016 பாஸ்ட் அவுட்டு. பாஸ் ஆகி காலேஜ் முடித்து முதல்ல சென்னையில் போய் யூபிஎஸ்சி படிக்கணும்னு ஜாயின் பண்ணேன். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எங்கள் அப்பா இது படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வரணும் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருந்து வந்தது தான் எனக்கு. முதல்ல அவங்க சொல்லி தான் நான் அங்கே சென்னையில் போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே போய் படிக்க தான் எனக்கும் இந்த ஃபீல்டில் வரணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. யூபிஎஸ்சியில் 3 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். பட் என்னால் அதில் எதுவும் சக்ஸஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் 2019 இங்கே டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் நான் முதல் அட்டெம்ப்ட் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன். அது எனக்கு கிளியர் ஆச்சு. பட் மெயின்ஸ் கிளியர் ஆகலை. சிலபஸ் அப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அது நான் ஃபுல்லாக சுரேஷோட யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அவங்க யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் அந்த நோட்ஸை வச்சு தான் நான் இப்போவும் பேஸாக வச்சு அதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். பாலிட்டி மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அதை ரெஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வீடியோஸ் இப்போவுமே நான் திரும்ப எடுத்து ரெஃபர் பண்ணி அதை படிக்கிறேன். அது எனக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இதில் எங்கள் அப்பா எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. எங்கள் அம்மா 2 பேருமே எனக்கு பயங்கரமான மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இந்த ஃபீல்டில் எனக்கு அது படிக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இருந்தனால தான் இத்தனை வருஷமாக நான் பாஸ் ஆகி கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. இந்த ஃபீல்டில் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் இருக்க முடிஞ்சது. என்னோடய எஃபோர்ட்டையும் ஃபுல்லாக எந்த ஹிண்ட்ரன்ஸஸும் இல்லாமல் என்னால் கொடுக்க முடிஞ்சது. அதுக்கு அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. இன்றைக்கி அவங்களால எனக்கு வர முடியல. ஆனால் நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு போகணுங்கிறது அவங்களோட விருப்பமும். அவங்களுக்கும் என்னோடய தேங்க்ஸ். என்னோட அந்த ஜேர்னி பெரியது தான். ஸோ எல்லாருக்கும் என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் அதோட ட்ராப் பண்ணிடாமல் ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட எய்ம் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்காம போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் டாக்டர் செல்வகுமார். வெட்டினரி டாக்டராக கால்நடை தமிழ்நாடு அனிமல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். இப்போ நானும் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறனால கவர்மெண்ட் சர்வீஸில் எல்லா லெவலையும் நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கேன். அதனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அதனால் டாக்டரையும் ஒரு ஹை லெவல் போஸ்ட்டில் உட்கார வைக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அடுத்து என்னுடைய எல்லோரும் பாஸ் பண்ணவங்களுக்கு இருந்து நான் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது ஒரு உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா நம்ம ஒரு நம்ம மக்கள், அதாவது சொசைட்டியில் உள்ள அடித்த ஒரு மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை முறையாக பயன்படுத்தி நம்மளுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடணும். நம்ம அது 2வது மக்கள்கிட்ட நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற பெனிஃபிட்டை தவிர மக்கள்கிட்ட நம்ம எதுவுமே நம்மளுடைய பணிக்காக எதிர்பார்க்காமல் உழைக்கணும். எந்த வித பலனையும் எதிர்பார்க்காம உழைச்சிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை பின்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த எந்த கடமையை செய் பலனை எதிர்பார்க்க வேண்டாங்கிறது நம்மளுடைய வேதவாக்கு. அது உண்மையில் என்னுடைய லைஃப்லேயே நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நான் 2089 அப்பாயின்மெண்ட்டுக்கு 2025 ஏடியா ப்ரொமோட் ஆகிறேன். 2025 தான் டிடியா ப்ரொமோட் ஆகி விருதுநகரில் ஒர்க் பண்ணேன். 31/5/2025 தான் ரிட்டையர்ட் ஆனேன். 31 பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வரும். 30/5 எனக்கு பெர்மிட்டட் டு ரிட்டையர்ட் ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் வந்தாச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலே, ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு தெரியும் இங்கே ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் சர்வெண்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இப்போ கடைசி நாள் எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா எல்லாருமே பதவதப்பில் உட்காந்துட்டு இருப்போம். ரிட்டையர்மெண்ட் பெர்மிஷன் வருமா, இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு கேஸில் மாட்டி சஸ்பெண்ட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏன்னா அதே மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. 30/5 பெர்மிட்டட் டு ரிட்டையர்ங்கிறது ஜீவோ வந்தாச்சு. ஒரு 6 மணிக்கு மேலே ஹெட் ஆஃபீஸில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அவருக்கு சர்வ் பண்ண வேண்டாம், நிப்பாட்டி வைங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம எந்த எதுவுமே பண்ணலை, நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களோட டிபார்ட்மெண்ட் எல்லோரும் தெரியும். கால்நடை பராமரிப்புங்கிறது சொசைட்டியில் எக்கனாமிக்கலி அதாவது லோயஸ்ட்டு கேட்டகரி மக்களோட ஒர்க் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அந்த மாதிரி சொல்லி நம்ம எந்த தப்பு பண்ணலாம், நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அன்றைக்கெலாம் தூக்கமே கிடையாது. அடுத்த நாள் ரிட்டையர்ட் ஆகுமா இல்லாட்டி வேறு எதுலேயும் சஸ்பெண்ட் ஆகுமாங்கிறது தெரில. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ், ஒரு மிராக்கிள் தான் சொல்லணும். அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸில் ஒரு யூ ஆர் ப்ரொமோட்டட் ஆஸ் ஜாயின்ட் டைரக்டர் அப்படின்னு ஒரு அன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் அன்றைக்கி டேட்டில் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து அன்றைக்கி ஈவினிங்கில் தென்காசியில் ஜேடியாக ஜாயின் பண்ணி ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஜாயின் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் ரிட்டையர்ட் ஆகிறார். அதனால் எல்லாருமே
எந்தவித பலனை அதாவது நம்ம கடமையை பலனை எதிர்பார்க்க செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அது வந்து நமக்கு ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணி. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நடக்காத ஒரு விஷயம், என்னுடைய சர்வீஸில் நான் பார்க்காத விஷயம், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. எல்லாருமே எங்களுடைய டாக்டர்ஸ்லாம் கூட ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் சொன்னாங்க, வந்து ஒரு பண்ணின ஒரு சர்வீஸினுடைய எஃபெக்ட் வந்து உனக்கு கடைசி நேரத்தில் ஒரு பலனாக கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம்னு இருந்தாங்க. அதனால் கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறாங்க எல்லாருமே எந்தவித பலனை எதிர்பார்க்காம, அதுக்காக அரசாங்க ஊதியத்தில் மக்கள்கிட்டருந்து பெறக்கூடிய நம்ம செய்கிற சேவைக்கான பலனை எதிர்பார்க்காம மக்களுக்கு ஒன்று பணியாற்ற வேண்டும் என தாழ்மையான வேண்டுகளை வைத்துக்கொண்டு வாய்ப்பளித்த சுரேஷ் ஐஎஸ் அகாடமி நிர்வாகத்தின் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய அடுத்து என்னோட இதோடு நிற்கக்கூடாது, இனிமேலும் அடுத்த குரூப் 1லேயும் எழுதியிருக்காங்க, அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருக்கணுங்களை வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.